Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu 'alayh. A'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم توفني مسلما وألحقني بالصالحين. صدق الله العلي العظيم. قال سيد الأنبياء والمرسلين محمد رسول الله صلى الله عليه وسلم تموتوا كما تحيون وتحشرون كما تبعثون. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தால் துவக்கம். அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்குவாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். ரப்பல் ஆலமீன் புனிதமான இந்த மனிதத்தில் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்ததை போல கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மை சங்கமிக்க செய்வானாக. துன்யா அவரது ஆசிரா. அன்பை நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உபதேசங்களை புனிதமான ஒரு சிறையில் நாகூர் தேர்ந்த நாயகம் அல்-குத்புல் மஜீத் தாவூத் நாகூரி பாதுகா அத்தல்லாஹ் தஆலா அஜீஸ் அவர்களுடைய இந்த விழாவுடைய மாதத்தில் மௌலூத் ஷரீஃப் ஓதி மன நிறைவோடு கடமையை நிறைவேற்றி இங்கே அமர்ந்திருக்கிறோம். பாரம்பரியமிக்க இப்போ இந்தியா முஸ்லிம் மஸ்ஜித் இந்தியாவில் நாம் எல்லாம் ஒன்று கூட்டியிருக்கிறோம். ரப்பல் ஆலமீன் நம்முடைய ஆர்வத்தை இன்னும் அதிகப்படுத்துவாங்க. அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நல்லவர்கள் நாதாக்கள், அவனால் பொருத்திக் கொள்ளப்பட்ட இறைநேசர்கள் கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் சேர்த்து அருள் புரிவாங்க. அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய திருவுரை, மிகப்பெரிய கருணை என்னவென்றால் அல்லாஹ்வே அதை சொல்லி காட்டுகிற ஒரு கருணை இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு செய்த உபகாரங்கள், அல்லாஹ் நமக்கு செய்த அருட்கொடைகள் ஏராளம் ஏராளம்.
என்று அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ்வுடைய ஞானத்துகளை என்ன தலைப்பட்டால் எண்ணி முடிக்க முடியாது என்று சொல்லுவான். அல்லாஹ் இந்த உலகத்திலே வானத்தை படைத்தான், பூமியை படைத்தான், இரண்டுக்கும் இடையில் உள்ள கோடான கோடி சிறுத்தைகளை அல்லாஹ் படைத்தான். எல்லாம் நமக்காகத்தான் படைத்தான். இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய வல்லமையை ஆற்றலை படைத்தான் கொண்டிருக்கிறது என்பதை குர்ஆனுடைய பல்வேறு இடங்களில் அதை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறார். ஆனால் நான் உங்களுக்கு உபகாரம் செய்யறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறது ரெண்டே ரெண்டு ஞாபகங்களை தான். ஒரு மனிதன் நமக்கு ஒரு உபகாரம் செய்யறாருன்னா சொல்லி கட்டக்கூடாது. நாம ஒரு ஆளுக்கு உபகாரம் செய்தோம் என்று சொன்னா சொல்லி கட்டக்கூடாது. நாம சொல்லி காமித்தால் நாம செய்த தர்மம் அறிந்துவிடும். ஐயோகங்களின் ஆமனும் புதுப்பிலும் சிறப்பாத்தையும் மண்ணை வருதா என்று அல்லாஹ் குறிப்பிடுவார். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் செய்யக்கூடிய சதக்காக்களை தர்மங்களை சொல்லி காட்டி அதனால் அவருடைய மனதை காயப்படுத்தி புண்படுத்தி அந்த சதக்காவே இல்லாமல் ஆக்கிறார்கள் சொல்லும். அல்லாஹ்வுக்கு அனுமதி நாம் கொடுத்தால் எதிரா தன்மை இருந்தால் நாம் சொல்லி காட்ட மாட்டோம், குத்தி காட்டவும் மாட்டோம். அவன் சொல்லி காட்டுதல் என்பது செய்த தர்மத்தை அழித்து விடும். ஆனால் அல்லாஹ் அவன் செய்த ஞாபகங்களை பல்வேறு இடங்களில் குறிப்பிட்டு காட்டுகிறான். ஆனால் ரெண்டு ஞாபகத்தை சொல்லி காட்டுகிறான். அந்த ரெண்டு ஞாபகத்தை என்ன அப்படின்னா, அவனே ஒரு ஞாபகத்தை சொல்லி காட்டுகிறான் அப்படின்னா அப்ப அவனுடைய மதிப்பில அது உயர்ந்த ஞாபகத்தாக இருக்க வேண்டும் இல்லையா? ஒரு ஆளுக்கு ஒரு 1 லட்சம் வெள்ளி கொடுத்தோம், 2 லட்சம் வெள்ளி கொடுத்தோம் அப்படின்னா அதை நம்ம சொல்லி காட்டினா அது ஒரு அர்த்தம் இருக்குது. வெளியிட்ட கூடாது, அது ஒரு அர்த்தம் இருக்குது. கடைக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தோம் வச்சுக்கோங்க, அதை சொல்லி காட்டணும். அவனுக்கு டீ வாங்கி தந்துருந்தா அப்படின்னு சொல்லி காட்டணும். இது ஒரு சாதாரண ஞாபகம். நாம செய்த உதவிகளே எது பெரிய உதவியாக நாம் கருதுகிறோமோ அதைத்தான் நம்ம என்ன செய்வோம் சொல்லி காட்டுவோம். அப்படின்னா அல்லாஹ் எல்லா ஞாபகத்தையும் குறிப்பிடுகிறார் குர்ஆன் ஷரீஃப்ல. அதை செய்தேன், இதை செய்தேன், அதை படைத்தேன், இதை படைத்தேன் எல்லாம் உங்களுக்காக சொல்றான். ஆனா சொல்லி காட்டுகிறே இது சொல்லி ரெண்டு ஞாபகங்களை அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்றால் அப்ப அந்த ரெண்டு ஞாபகத்தும் அல்லாஹ்விடத்துல எவ்வளவு சிறந்ததாக இருக்க வேண்டும், எவ்வளவு உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் ஆரம்பமாக வேண்டிக் கொள்ள வேண்டும். அந்த அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய அந்த ரெண்டு ஞாபகத்தை எது அப்படின்னா, ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு ரசூலாக அனுப்பி லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இஸ் பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா வ இன் கானூ மின் கப்லு லஃபீ ضلالٍ முபீன் என்று அல்லாஹ் முஃமின்களுக்கு பேருபகாரம் செய்ததை குறிப்பிட்டு சொல்லி காட்டுகிறான் என்று தலைப்பிட்டு எதை சொல்கிறான் என்றால் அவர்களுக்கு அல்லாஹ் ரசூலை அனுப்பினான். அதை நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு அனுப்பியதை அவன் சொல்லி காட்டுவதாக சொல்லி பெருமைப்படுகிறார். அப்படின்னா அந்த நியமத்தை எவ்வளவு மகத்தான நியமத்தைங்கிறத விளங்கிக் கொள்ளும். அல்லாஹ் யார் தெரியுமா அப்படின்னு ஒரு இடத்துல அறிமுகப்படுத்துறான். அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துகிறான். யார் தெரியுமா அவன் அப்படின்னு அறிமுகப்படுத்தும் பொழுது யாரை வச்சு அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துகிறான் என்றால் அவன் தான் ஒரு ரசூல் அனுப்பினான். ஒருவரை பாட்டபில் உம்மியீன ரசூலன் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்தி சூரத்துல் ஜும்ஆல அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துகிற பொழுது எப்படி அறிமுகப்படுத்துகிறான் என்றால் அவன் தான் உங்களுக்கு ரசூல் அனுப்புறாங்க. அந்த ரசூல் தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு பிரபலமான ஒரு ஆளை வச்சு அந்த ஆள் வந்தார்ல, இங்க எல்லாருக்கும் தெரியும் அவங்களுக்கு அவரை பத்தி, நான் தான் அனுப்பியிருக்கேன். இங்க வந்து அவரு மிகப்பெரிய சேவைகளை செய்தார் அல்லவா, மிகப்பெரிய அதாவது சிறுபத்துகளை செய்தார் தானே, எல்லாருக்கும் தெரியும் அவர் நான் தான் அனுப்புறேன் அப்படின்னு நான் சொல்லணுவானா, அவரை வச்சு என்ன நான் அறிமுகப்படுத்தணுவானா, அப்ப அவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும், மகத்தான சேவைகளை செய்தவராக இருக்க வேண்டும் இல்லையா? அல்லாஹ்விடத்திலே தன்னை அறிமுகம் செய்வதற்கு அடையாளப்படுத்துவதற்கு காரணியாக அவர் இருக்கிறார் என்பதைத்தான் அந்த ஆயத்தை வெளிச்சப்படுத்துகிறார். ஆக ஒரு விஷயம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிற ஞாபகம் ரெண்டு,
அதுல ஒன்று என்னங்க, அல்லாஹ் ரசூலை நான் அனுப்பினேன் என்று சொல்லி காட்டுகிறான். இது ஒரு மகத்தான ஒரு பேர் உதவி, இந்த முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் செய்த பேர் உபகாரம். இரண்டாவது அல்லாஹ் எதை சொல்லி காட்டுகிறான், நான் உங்களுக்கு உபகாரம் செய்தேன் சொல்லி காட்டுறது என்ன, அதாக்கும் ஈமான். அல்லாஹ் சொல்றா, அதாவது குஜராத்ல கடைசியில சொல்றான், சில பேர் இஸ்லாத்துக்கு வந்ததை பெருமையாக நினைத்துக் கொள்கிறார்கள். முஸ்லிம்களாக ஆனதை, ஈமான் கொண்டதை ஏதோ இஸ்லாத்துக்கு அவர்கள் உபகாரம் செய்த மாதிரி, அல்லாஹ்வுக்கு உபகாரம் செய்த மாதிரி இல்லையா, அதாவது ரசூலுக்கு உபகாரம் செய்த மாதிரி சொல்லி காட்டுறாங்க. ஆனா அல்லாஹ் சொல்றா, பதிலாக எவனும் அழைக்கும் அந்த அதாவது ஈமான். அவங்க இஸ்லாத்துக்கு வந்ததுனால இஸ்லாத்துக்கு ஒன்றும் பெருமை இல்லை, இஸ்லாத்துக்கு ஒரு நன்மை இல்லை, எனக்கு ஒரு வாயிலாவும் வரணும் இல்லை. ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு ஞாபகத்தை சொல்லி காட்டுகிறார். எதை அவன் உங்களுக்கு ஈமான் என்பது விசாரிக்கிறார். பதிலாக எவனும் அழைக்கும் அந்த அதாக்கும் ஈமான். உங்களுக்கு ஈமான் பக்கம் அல்லாஹ் ஹிதாயத்தை செய்வதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஒன்று அல்லாஹ் ரசூலை அனுப்பியதை ஒரு ஞாபகத்தாக சொல்லி காட்டுகிறார் பெருமையாக. இன்னொன்று நமக்கெல்லாம் ஈமானை தந்ததை அது அல்லாஹ் உங்களுக்கு செய்த உபகாரம் என்று சொல்லி காட்டுகிறான் என்றால், இந்த ரெண்டு ஞாபகத்தை எவ்வளவு மகத்தான ஞாபகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பம் அடிப்படையா. எனவே நம்ம எல்லாம் அல்லாஹ் முஸ்லிமாக பிறக்க வைத்தார். எத்தனை பேர் முஸ்லிமாக பிறக்கவில்லை, முஸ்லிம் அல்லாத நிலையில் குகுலை பிறக்கிறார்கள். சில பேருக்கு முஸ்லிம் அல்லாத நிலையில் பிறக்க வைத்த அவர்களுக்கு மௌத்துக்கு முன்னாடி இஸ்லாத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வாய்ப்பளித்து விடுகிறார். ஆனா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சில பேர் முஸ்லிமாக பிறக்கிறார்கள், ஈமானோடு மன்னிக்கக்கூடிய வாய்ப்பை பெறாமல் போய்விடுகிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பாங்க. முஸ்லிமாக பிறந்தது சிறப்பல்ல, ஏன்னா அது நம்முடைய பங்களிப்பு கிட்ட இருக்குது. முஸ்லிமான பெற்றோர்களுக்கு நாம பிறந்தோம் என்பதை தவிர நாம் அதில் எந்த ஒரு முயற்சியும் செய்யல. நான் முஸ்லிமாக பிறக்கிறதுக்கு நான் யாரும் அல்லாத அப்ளிகேஷன் போட்டு வந்தேன், அல்லாத மனு செய்து நான் பிறக்கும்போது எனக்கு முஸ்லிமா பிறக்கவை அப்படின்னு அந்த இடத்துல நான் பிரார்த்தனை செய்து துவார செய்து நான் முஸ்லிமா பிறக்கிறேன். முஸ்லிமான தாய் தந்தையருக்கு அந்த அவங்களை பிறக்க வைத்தான் பாருங்க, அது மிகப்பெரிய அந்த நமக்கு செய்து வருவார். ஆனா அந்த முஸ்லிமான பிறக்க செய்த ரப்புகாரமே அந்த ஞாபகத்தை பரிபூர்ணமாக ஆக வேண்டும் என்றால் முஸ்லிமாக நம்மை மரணிக்க செய்கிறது. அதுதான் முக்கியம். ஈமானோடு பிறந்திருக்கிறோம், முஸ்லிமாக பிறந்து விட்டோம், ஆனால் முஸ்லிமாக மரணிக்க வேண்டும். மௌத்து நல்ல முடிவு ஏற்பட வேண்டும். அதான் வந்து தௌபி செய்வாங்க. அதே குர்ஆனிலே சொல்றாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் முஸ்லிமாகத்தான் மரணிக்க வேண்டும். அந்த குர்ஆன்ல சொல்றாங்க. நபிமார்கள் வஸாபிஹா இப்ராஹீமு பனி வ யாக்கூபு யா பனிய இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்குமுத்தீன் வலா தமூதுன்ன வஅன்தும் முஸ்லிமூன். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் தம் பிள்ளைகளுக்கு மரண நேரத்தில் கடைசி உபதேசம் செய்தார். அதேமாதிரி யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு கடைசியில உபதேசம், கடைசியில ஒரு மனிதர் பிள்ளைகளை அழைத்து ஒரு வசியத்து பண்றாரு அப்படின்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்டா தான் இருக்கணும். இதுதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் வஃபாத்துக்கு முன்னாடி என்ன செய்வார் சொல்லுவார். நாம வாப்பா சொல்றத அத்தா சொல்றத கேட்கிறோமோ இல்லையா, ஆனா மௌத்துக்கு முன்னாடி எதையாவது ஒரு அதை சொல்லிட்டு சொல்ல போயிட்டாங்கன்னா அப்பா கடைசியா என்ன சொன்ன விஷயம் அதை கண்டிப்பா நான் என்ன செய்யணும் என்ன எல்லாத்துக்கும் வருதுல மற்றது விட்டாலும் எத்தனை விஷயம் சொல்லியிருப்பார். அதையெல்லாம் நான் கேட்டாலும் கடைசி நமக்கு சொன்னது கையை பிடிச்சு அப்பா நீ இப்படிதான் நடக்கணும் இப்படி செய்யணும் கடைசியா நம்மகிட்ட சொன்ன அந்த உபதேசத்தை யாருமே என்ன செய்யறது இல்லை, நிராகரிக்கிறது இல்லை, உதாசீனம் செய்வதில்லை. அப்படின்னா இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாம் தங்கள் பிள்ளைகளுக்கு செய்த கடைசி உபதேசம் என்னவென்றால், அல்லாஹ் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை, இஸ்லாமிய மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கிறார், உங்களையெல்லாம் முஸ்லிமாக ஆக்கியிருக்கிறார். அதனால நீங்கள் முஸ்லிமாகத்தான் மரணிக்க வேண்டும் என்று இப்ராஹிம் நபியும் சொன்னாங்க, யாக்கூப் நபியும் தன் பிள்ளைகளுக்கு சொன்னாங்க என்று குர்ஆனிலே அல்லாஹ் அந்த 2 வசனங்களிலே தெளிவுபடுத்துகிறார்.
எனவே முஸ்லிமாகத்தான் நாம் மரணிக்க வேண்டும். ஆனால் மரணம் என்பது நம்ம கையில இருக்குது. மரணம் நம்ம கிட்ட இருக்குது. நாம நினைச்ச இடத்துல இருக்கும் மூத்து வருமா? நாம நினைத்த மாதிரி நமக்கு மூத்து வருமா? வருவாங்க. நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத ஒன்றை அல்லாஹ் கட்டளையிடலாமா? அல்லாஹ் ஒன்றை கட்டளையாக இருக்கிறார் என்றால் அதை நமக்கு செய்ய முடியும். செய்ய முடியாமலும் இருக்கணும். 2 ஆப்ஷன் இருக்கணும். 2 ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒன்றை தான் அல்லாஹ் அது செய்யாத அப்படின்னு சொல்ல முடியும். அதான் அறிவுபூர்வமானது. அல்லாஹ் ஒரு விஷயம் இருக்குது, அதுல 2 ஆப்ஷனே இல்லை. ஒன்று நம்ம செய்யாம இருக்கவே முடியாது, அது செய்யவே முடியாது. அப்படிப்பட்ட எந்த உதவியும் அல்ல என்ன செய்ய மாட்டான், கட்டளை இட மாட்டான். கட்டளை இட்டாலும் அவன் கூட விதிக்கு கொண்டான். மேல நிற்கிறான், உச்சியில நிற்கிறான், நிற்கும் பொழுது அவனை சுழற்சியா விழுந்தான்னு சொல்லலாம். ஏன்னா அவன் விடவும் செய்யலாம், விடாமலும் இருக்கலாம். நாம சொன்னதுனால விடாமலும் இருக்கலாம். இது நான் விடத்தான் செய்வேன், விழுந்தும் விடலாம். 2 ஆப்ஷன் அவனுக்கு இருக்குது இல்லையா? எப்பவுமே மேல நிற்கிறான், விழுறதுக்கு முன்னாடி அவனை பார்த்து மேல செய்யலாம், உத்தரவு போடலாம். விழு அல்லது விடாத என்று உத்தரவு போடலாம். விழுதுதான் மேல இருந்து கீழே விழுந்துதான், கீழே வர்றதுதான் பாக்கி இருக்குது. இவன் கீழே வராம இருக்க முடியுமா? விழுந்த பிறகு வந்து கொண்டு இருக்கிற பொழுது, விழுந்து கொண்டு இருக்கிற பொழுது விழாத அப்படின்னு சொல்ல முடியாது. சொன்னா அது புத்திசாலித்தனம், முட்டாள்தனம். விழுந்துடும், அந்த விடத்தானே செய்வான். அதே மாதிரி தக்லீஃப் மாதா இத்தாவத்தை என்று அதுக்கு எடுத்துக்குவார். நமக்கு எது முடியுமோ அதைத்தான் அந்த தக்லீஃப் செய்வான், செய்யக்கூடியதான் சொல்லுவான். அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் முஸ்லிமாகவே தவிர மரணிக்க கூடாது என்று அல்லாஹ் சொல்றான்னா, முஸ்லிமாக மரணம் நம்ம கையிலே இல்லையே. எந்த நேரத்துல மரணம் வரும், எந்த நிலையில் மரணம் வரும், அந்த அந்த விஷயம் நம்மளோட கையில இருந்தா ஒப்படைக்கலையே இல்லையா? அப்படி இருக்கும்போது அல்லாஹ் ஏன் இப்படி சொன்னான்? எப்படி இதை சொல்ல முடியும்? முஸ்லிமாகத்தான் நீங்கள் மரணிக்க வேண்டும் என்றால், முஸ்லிமாக மரணிப்பது நம்ம கையில இல்லை என்றாலும், பொதுவாக மரணம் என்பது நம்ம கையில இல்லை என்றாலும், நம்முடைய முடிவு நல்ல முடிவாக ஆகுவதற்கான முயற்சி நம்ம கையில இருக்கு. முஸ்லிமாக மரணிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வது அது நம்ம கையில என்ன செய்கிறது, இருக்கிறது. எனவே ஈமானோடு மரணிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அதான் குரானில அதுக்கான ஆலோசனைகளை சொல்றான். முதல்ல முஸ்லிமாகத்தான் மரணிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு முன்னாடி அல்லாஹ் என்ன சொல்றான்னா, ஈமான் கொண்டவர்களே இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். எப்படி அல்லாஹ்வை பயப்பட வேண்டுமோ அப்படி அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டுதான் நீங்க முஸ்லிமாக தான் மரணிக்கணும் என்று அல்லாஹ் சொல்றான். அப்படின்னா என்ன? நம்முடைய வாழ்க்கையில தக்குவா இருந்தால், தக்குவாவோடு வாழ்ந்தால் நீ முஸ்லிமாக தான் மரணிப்பீங்கன்னு அர்த்தம். ஒரு கட்டளையை இட்டுவிட்டு அடுத்து இன்னொரு கட்டளையை இடுகிறான். ஒரு கட்டளைக்கு பிறகு இன்னொரு கட்டளை வருகிறது என்றால், இந்த 2 கட்டளைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்பது பொருள். அந்த வகையில முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் என்று மட்டும் சொல்லல, முதல்ல தக்குவாவோடு நீங்கள் வாழ வேண்டும், இறையத்தோடு வாழ வேண்டும், முஸ்லிமாக நீங்கள் வாழ வேண்டும். முஸ்லிமாக நீங்கள் மரணிக்க வேண்டும் என்றால் முஸ்லிமாக நீங்கள் வாழ வேண்டும். மூமினாக மரணிக்க வேண்டும் என்றால் மூமினாக நீங்கள் செய்ய வேண்டும், வாழ வேண்டும். எனவேதான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மூத்தாவீங்க தெரியுமா? எப்படி வாழ்கிறீர்களோ அப்படித்தான் மரணிப்பீர்கள். எப்படி நீங்கள் வாழ்கிறீர்களோ அப்படித்தான் மரணிப்பீர்கள். முஸ்லிமாக வாழ்ந்தால் முஸ்லிமாக மரணிப்பீர்கள், மூமினாக வாழ்ந்தால் மூமினாக மரணிப்பீர்கள். எப்படி நீங்கள் மரணிக்கின்றீர்களோ அப்படித்தான் மஹ்ஷர் மைதானத்திலே எழுப்பப்படுவீர்கள். நீங்கள் எப்படி மரணிக்கின்றீர்களோ அப்படித்தான் எழுப்பப்படுவீர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஹாஜி 7ஆம் நிலையில வஃபாத்தாகிவிட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 7ஆம் கட்டியிருக்கிற நிலையில அவர் வஃபாத்தாகிட்டார்னா, அவர் எழுப்பப்படுகிற பொழுது, எழுந்திருக்கிற பொழுது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் அப்படின்னு தக்பீர் சொல்லுவாங்க. எங்க சொல்லுவாரு? மஹ்ஷர் மைதானத்துல மலக்குமாக சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய பந்தா, அல்லாஹ்வுடைய அடியாரே, அப்பா மைதானமா தம்பியா சொல்ற, இது மஹ்ஷர் மைதானமா
அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா இது மஞ்சள் வேளாணமா அப்படின்னு அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு அந்த விழிப்பு வரும், அந்த நினைவு வரும். அப்படின்னா கல்வியாவிலேயே அரபாவிலேயே ஏழாமத்திலேயே மூத்தானவருக்கு அதே சிந்தனைகள் தான். அந்த எந்த சிந்தனைகள் தூங்குறானோ அதே சிந்தனைகள் வெளிப்படுறதுல கனவுல வருது. கெட்ட கனவுலாம் வருது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த மாதிரி நிலப்போய் மனசு எது போய்தான் வருது, கட்டில உள்ளதுதான் ஆசையை வரும். அதனால மனசை நம்ம தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். கெட்ட விஷயங்கள் நம்ம நினைக்க கூடாது. நினைக்கவில்லை என்று சொன்னால் அது நம்முடைய கனவுகளை வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அதே போல எந்த நினைவில் நாம் மரணிக்கிறோமோ அந்த அந்த நினைவு அதனுடைய வெளிப்பாடு தான் மனுஷன் மீதான வரைக்கும் தொடருது. அடித்த வருது மிகத்தாயிரம் சூழலை சகல்வாக அனைவரும் சொன்னார்கள். ஒரு மனிதன் இறந்து விட்டால் கபர்களை அடக்கம் செய்யப்பட்ட பிறகு உண்ட செய்வாங்க, கேள்விகளை கேட்க வருவாங்க. அப்படி கேள்விகளுக்கு கேட்க வரும் பொழுது அவனை எழுப்பி அவனுக்கு உயிர் கொடுப்பாங்க. அப்படி உயிர் கொடுக்கும் பொழுது அந்த நேரத்துல மூத்தான முதலாக அவர் எழுந்து கண் விழிக்கிறார். எழுந்து அவர் பார்க்கிறார். அந்த நேரத்தை எப்படி அவருக்கு காட்டப்படும் என்றால் சூரிய மறையிற மாதிரி காட்டப்படணும். ஒரு மூமின் ஒப்பாத்தாகி அடக்கம் செய்யப்பட்டால் உண்டர்லைக்கு வந்து கேள்விகளுக்கு கேட்கறதுக்கு முன்னாடி அவருக்கு எப்படி காட்டப்படும்? சூரியன் மறைவதை போல காட்டப்படும். உடனே அந்த மூமின் சொல்லுவாராம், நான் அசல் சொல்லல, முதல்ல நான் அசல் சொல்லுகிறேன், சூரியன் மறைஞ்சிட்டா கவாவாயிடும், அதனால அசல் சொல்ல பிறகு நீங்க அப்படி என்ன கருங்கப்படும். பிறகு கூட அசலுடைய ஞாபகம் அவருக்கு மறக்கல. ஏன் மறக்கலைன்னா அசலை விடாமல் சொல்லிருக்கிறார். தொழுகைய பாபத்தியா இருந்திருக்கிறார், தொழுகையில பிறந்ததாக இருந்திருக்கிறார். எந்த தொழுகையும் கவா செய்ததில்லை, எந்த தொழுகையும் விட்டதில்லை. அப்படி தொழுகையை விடாமல் தொழுகுவத காரணத்தினால் மோசா போன பிறகு கூட தொழுகை அவருடைய சிந்தனையிலே வாழ்கிறது, அவருடைய சிந்தனையிலே தொடர்கிறது. மலர்ந்து சொல்லுவாரா இந்த மனுஷன் மோசா போன பிறகு கூட அசல் சொல்ல துறப்போன்னு சொல்றாரு. இவங்க எடுத்துக்கொண்டு கேள்வி கேட்டா கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவாரு? தெரிஞ்சு போச்சேன் பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லும்போது மலர்ந்து சொல்லுவாரா ஒரு வேலை கேள்வி கேட்கிறதா அவர் என்ன பதில் சொல்றாருன்றது அப்புறம் நல்லது சொல்லலாம், அல்லாதது சொல்லலாம், பார்க்கலாம், பெய்து வாங்கலாம். அது நமக்கு தேவையில்லை. நம்ம டியூட்டி என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னு பார்க்கலாம். அவர் நோக்கு எந்த நிலையில் வருகிறதோ அதே நினைவோடு அவரு கவுல எழுப்பப்படுவார் என்பது மாற்றம் அல்ல, மற்றதையும் என்ன செய்யப்படுவார், எழுப்பப்படுவார். அதே மாதிரி நீங்கள் வாழ்கிற நிலையில் அல்லாஹ்வுடைய நினைவோடு வாழ்ந்தால், இபாதத்துடைய நிலையில் வாழ்ந்தால், அல்லாஹ்வை மறக்காத நிலையில் வாழ்ந்தால் உங்களுக்கு மரணம் அதே அல்லாஹ்வுடைய நினைவோடு கரிமாவோடு இபாதத்துடைய சிந்தனையோடு உங்களுக்கு என்ன வரும்? மௌத்து வரும். சில பேர் மோத்தா போறாங்க. மோத்தா போகும்போது கடைசி நேரத்துல அவர் வாயிலிருந்து வருது. என்ன வருதுன்னா 10-11 சொல்றோம். கரிமா சொல்ல வேண்டிய நேரத்துல சக்கராத்துடைய நிலையில அவர் வாயிலிருந்து கரிமா வரல. என்னங்க வந்துச்சு? 10-11 வந்துட்டான். என்னன்னா அந்த நாள் வட்டி 10 ரூபா கொடுத்தா நீ 11 தரணும். 10 ரூபா கொடுத்தா 10-1 வட்டி தந்துங்கிறத வாழ்நாளுக்கு அப்படி வட்டி பேரம் பேசி கடைசியில கமாதாரம் கொடுத்து இப்படிதான் வருது. அதுக்குதான் வரும். எல்லாம் பார்த்தாங்க. முட்டை வியாபாரம் செய்த ஒரு கிழவி மோசா போன சமயத்துல நான் அவருக்கு முட்டை கொடுத்துருக்கேன், காசு வாங்கணும் அவங்க வாங்கின்னு சொல்லிட்டே உள்ள போயிட்டோம். வாங்கிடுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் பொழுது அதனால அவருக்கு அந்த கேள்வி கூட வாங்கிட்டான். அப்ப வாழ்க்கையில நம்ம முஸ்லீமான வாழ்ந்தால்தான், நாம் அல்லாஹ்வுடைய திக்ரோடு வாழ்ந்தால்தான் மரணிக்கிற பொழுது ஈமானோடு கரிமாவோடு நம் மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கு அல்லாஹ் நமக்கு தருவான். எனவே முஸ்லீமாக பிறந்து விட்டோம், முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் என்றால் முஸ்லீமாக நாம் வாழ வேண்டும், அதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வார். மறந்த நிலையில் வாழ்கிற நமக்கு நம்மை நினைவுபடுத்துவதற்கு தான் இந்த மாதிரியான நிகழ்ச்சி. உபதேசம் செய்து பிரச்சாரம் செய்து பயன் செய்து நினைவூட்டுங்கள். நினைவூட்டுதல் என்பது மூமின்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே நாம் இந்த உலகத்திலே வாழ்கிற போது இது இந்த உலகம் நிரந்தரமான ஒரு உலகம் அல்ல. நாம் இப்ப வாழ்கிறோம் என்றால் உண்மையான வாழ்க்கை அல்ல. இது ஒரு கனவு உலகம். இது என்னங்க? இது எவ்வளவுதான் வருஷம் வாழ்ந்தாலும், ஆயிரக்கணக்கான வருஷம் வாழ்ந்தாலும் மூத்தா படத்துல ஆசிரியத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படி தெரியும்? ஒரு நாள் மாதிரி தெரியுமா வாழ்ந்தா
எத்தனை காலம் வாழ்ந்தாலும், எத்தனை 100 ஆண்டுனாலும், எத்தனை 1000 ஆண்டுகளாக வாழ்ந்தாலும், மொத்த வாழ்நாளும் உங்களுக்கு ஒரு நாள் மாதிரி தான் தெரியும். அந்த அளவுக்கு பொசுக்கு போயிடும். எனவே நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்றால் நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை, தூங்கி கொண்டிருக்கிறோம். அண்ணாத்து ஏமான் மக்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். பெய்தா மாத்து இந்த அவர்கள் எப்பொழுது மோத்தா போவார்களோ அப்பதான் ஒழிப்பாங்க. மோத்து வரைக்கும் நம்ம தூக்கத்துல தான் இருக்கிறோம். எனவே நாம் இந்த உலகத்துல பார்த்து கொண்டிருப்பது, நாம சந்தித்துக் கொண்டிருப்பது எல்லாமே கனவு தான். நீங்க சிந்திக்க வேண்டும். ஆனா கனவுகள் எப்போது வரும்? தூக்கத்தில் இருந்து வரைக்கும் தான் வரும். தூக்கி முடிச்ச போது கனவு எழுதியும் கனவு வருமா? தூக்கத்தை தான் கனவு வரும். எனவே நாம் இந்த உலகத்துல வாழ்கிற பொழுது முஸ்லிமாக நாம் மரணிக்க வேண்டும். ஈமானோடு மரணிக்க வேண்டும் என்றால் ஈமானோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். யாருக்கு ஈமான் இருக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய அடையாளங்களை சொன்னாங்க. ஈமான் உள்ளவருக்கு அடையாளங்கள் நிறைய சொன்னாங்க. ஏதாவது ஆயிட்டும் ரஜுலன் ஒரு மனிதன் நீங்க பார்க்கறீங்க, அவர் எப்போதும் சொல்லுவாங்க பள்ளிவாசலுக்கு வர்றது பழக்கம், அவருடைய வழக்கம். அவரை எங்க பார்க்கறது? தொழுகிற நேரத்துக்கு முன்னா புத்தகத்தை பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன் சில பேர் அவர் கண்டிப்பா கரெக்டா எல்லா ஜமாத்துக்கும் பள்ளிவாசலுக்கு வர்றாரு அப்படின்னா, வீட்டுக்கு போனா ஆபீஸுக்கு போனா அவர் இல்லை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? அவர் பார்க்க முடியலைங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? நீங்க அவர் பார்க்கணுமானா தொழுகிற நேரத்துல ஜமாத்துல இருந்து பள்ளிவாசலுக்கு போங்க, கண்டிப்பா இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. யாரும் சொல்லுவாங்க அப்படி? ஒரு வகுப்பு விடாம யார் ஜமாத்துல அட்டன் பண்றாரோ அவருக்கு தான் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அப்ப அப்படி சொல்லக்கூடிய நிலையில் அவர் வாழ்கிறார். பள்ளிவாசலோடு அவருடைய தொடர்பு அப்படி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ராய்துமு ரஜுலன், ஒரு மனிதனை நீங்கள் பார்க்கிறீர்கள், இரண்டாவது மஸ்ஜிதுக்கு வருவதையே அவருடைய ஆதத்தாக ஆக்கிக் கொண்டார், அவருடைய பழக்கமாக ஆக்கிக் கொண்டார் என்றால் ஈமான், அவருக்கு ஈமான் இருக்கிறது என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள். ஈமானுக்கு அது சாட்சி என்று சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் சொல்றாங்க. திருமதி செல்வியில இந்த விவாதத்தை பதிவாக மத்தியில இருப்பது நமக்கு எப்படி இருக்குது? உங்களுக்கு எப்படி இருக்குது? ஒரு அளவுகோல் இருக்கிறாங்க. ஒரு மூமினுக்கு மத்தியில் எப்படி இருக்கும், ஒரு முனாஃபிக்கு மத்தியில் எப்படி இருக்கும் என்பதற்கு சரதாரர்கள் அளவுகோலை சொல்லியிருக்கிறாங்க. மத்தியிலுக்கு வந்தா எப்படா வெளியே போகணும் அப்படின்னு உங்களுக்கு மனசுல துடிக்கிறா? அப்படி துடிச்சா நல்ல அறிகுறி அல்ல. மஸ்ஜிதுக்கு வந்தா சுகமா இருக்கணும். மஸ்ஜிதுக்கு வெளியில இருந்தா எப்படிதான் பள்ளிவாசலுக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கணும். மஸ்ஜிதுக்கு உள்ள வந்தா வெளியில போகணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஆசை அவங்களை நினைச்சுக்கிறார். ஒரு மூமினுக்கு மஸ்ஜித் என்பது தண்ணீருக்குள்ள மீன் இருப்பதை போல என்றார்கள் பெருமதி நாயகம் ஸல்லல்லாஹு. மீனுக்கு தண்ணீர்ல இருக்கிறது அது சுகமா? தண்ணீருக்கு வெளியே இருக்கிற சுகமா? தண்ணீருக்குள்ளே இருப்பதுதான் மீனுக்கு சுகம். அதான் அந்த அடையாளம். தண்ணீருக்கு வெளியே மீன் வந்துச்சு கண் இருக்குதுன்னு சொன்னா துணி துடிக்கும், படபடக்கும். எதற்கு? எப்படா தண்ணீருக்குள்ள போகணும்னா துணி துடிச்சு என்ன ஆயிடும்? மூமினுக்கு உதாரணம் என்னன்னா, பள்ளிவாசல்ல ஒரு மூமின் இருப்பது தண்ணீருக்குள் மீன் இருப்பதை போல. ஆனா முனாஃபிக்கு உதாரணம் என்ன அப்படின்னா, ஈமான் இல்லாதவனுக்கு உதாரணம் என்னவென்றால், பள்ளிவாசல்ல மூமின் ஒரு முனாஃபிக்கு இருப்பது எதை போலன்னா அதே மீனை போலதான். ஆனா வெளியே இருக்கக்கூடிய மீனை போல, தண்ணீருக்கு வெளியே இருக்கக்கூடிய மீனை போல என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நம்மிடத்துல ஈமான் இருக்கிறதா இல்லையா என்பதற்கு நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய பழக்க வழக்கங்கள் இல்லையா, நம்முடைய நடைமுறைகள் அது அளவுகளாக அமைந்து விடுகிறது. எனவே நாம் மூமின்களாக வாழ வேண்டும். மூமின்களாக வாழ்ந்தால்தான் மூமின்களாக நாம் செய்ய முடியும், மரணிக்க முடியும். ஈமானோடு இஸ்லாம் களிமா சொல்லி நல்ல மௌத்து வரணுமானால் சில அடையாளங்கள், சில அறிகுறிகள் நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. சொன்னாங்க, மாதா அட்டத்தரா ஞாபகத்து எப்போதும் கேட்கிறீங்களா? அதுக்கு என்ன தயார் பண்ணி வச்சிருக்கேன்? ஞாபகத்துக்காக வேண்டி வந்துட்டா நீ அதுக்கு என்ன ரெடி பண்ணி வச்சிருக்கிற? ஒரு கல்யாணம் அப்படின்னு சொன்னா அந்த கல்யாணத்துக்கு ஏதாவது ரெடி பண்ணி வைக்கிறீங்க. ஒரு கல்யாணத்துக்கு ரெடியா வைக்காம, ரெடி பண்ணி வைக்காம, தயாரிப்பு பண்ணாம கல்யாணம் பண்ண மாட்டோம்ல. இதுதானே
எந்த ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதா இருந்தாலும், எந்த ஒரு காரியம் நாம் செய்வதாக இருந்தாலும் அதற்குண்டான ஏற்பாடுகள் நம்மிடத்திலே இருக்கும். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, கியாமத் எப்போது பார்த்துட்டு கேட்டீங்களா? வந்துட்டா அவங்க ரெடியா கேட்டாங்க. வந்துட்டா அது தயாரா இருக்கிறாரே, நிறைய அமல் வைத்திருக்கிறாரே, நிறைய இபாதத் இருக்கிறதா என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், யார சொல்ல, இடத்துல தொழுகை நிறைய இல்லை, நோன்பு நிறைய இல்லை, நிறைய வழக்க வழிபாடுகள்லாம் இல்லை, ஆனா ஒன்னே ஒண்ணு இருக்குது. என்னன்னா, நான் அல்லாஹ் ரசூலை விரும்புகிறேன், அல்லாஹ் ரசூலுடைய மஹப்பத் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மகன் அஹ்பப்தா, அந்த மகன் நீ யாரை நேசிக்கிறாயோ அவரோடு இருப்பார். அவரை பார்த்து சொன்னாங்க, அந்த மகன் அஹ்பப்தா, நீ யாரை நேசிக்கிறாயோ அவரோடு நீ இருப்பாய். அது மறு மகன் நகப்பா என்று விவாதித்தவர்கள், ஒரு மனிதன் யாரோடு இருப்பான் என்றார், யாரை நேசிக்கிறானோ அவரோடு தான் அவன் இருப்பான். நாம ஒரு நடிகரை நேசித்து வச்சிருக்கோம், நல்லா பார்க்கணும், நம்ம யாரோட தான் இருப்போம், அது கூறுகிட்ட அந்த அவனோட தான் நம்ம இருக்கணும் இல்லையா? ஒரு தகாத பெண்ணை நாம் நம்ம நேசிக்கிறோம், அழகான முறையை நேசிக்கிறோம் என்றால் நாம எங்கதான் இருப்போம், அவளோடு அங்கதான் இருப்போம். எனவே நாம் அல்லாஹ்வுடைய ரசூலை நாம் நேசித்தால், அல்லாஹ்வுடைய நேசர்களை நாம் நேசித்தால் நம்ம யாரோடு இருப்போம், யாரோடு இருப்போம்? அந்த நபியோடு ரசூல் அல்லாஹ் குர்ஆனில் சொல்ற மாதிரி நபிமார்களோடு, சித்தீகீன்களோடு, ஷஹதாக்களோடு, சாலிஹீன் நல்லடியார்களான வழிமார்களோடு அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்கிறானே, அந்த நல்லடியார்களோடு நாம் இருக்க வேண்டும் என்றால் நமக்கு என்ன இருக்க வேண்டும்? அந்த மஹப்பத், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மஹப்பத் இருக்க வேண்டும். ஒருவருக்கு அல்லாஹ்வுடைய வழிமார்கள், நேசர்கள், இறை நேசருடைய மஹப்பத் இருக்குதுன்னா அவருக்கு நல்ல முடிவு ஏற்படும். ஏன்னா அவங்களால நல்ல முடிவு ஏற்பட்டதானே அவர் யாரை நேசிக்கிறாரோ அவரோடு இருக்க முடியும். கெட்ட முடிவு ஏற்பட்டால் அதான் பாதுகாக்க வேண்டும், நபிமார்களோடு எடுக்க முடியாது, இருக்க முடியாது தானே. எனவே நல்ல முடிவு நமக்கு ஏற்படணுமானா நம்ம என்ன செய்யணும்? பள்ளிவாசலோடு தொடர்பு வைத்திருக்க வேண்டும். அது ஒரு காரணம். பள்ளிவாசலோடு தொடர்பு வைத்திருப்பது அது அல்லாம அதுல நமக்கு ரசூலின் மீது, நபிமார்கள் மீது, வழிமார்கள் மீது நமக்கு என்ன இருக்கணும்? மஹப்பத் இருக்கணும், நேசம் இருக்கணும். நான் நபியை பற்றி ஒரு சிறப்பை சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும். என்னுடைய ஹபீபுடைய சிறப்பு, என்னுடைய ஹபீபுடைய மேன்மை, ஒரு வலிவில்லாவுடைய கராமத்தை நான் சொல்றேன்னா மகான் ஒவ்வொருக்காக முடித்து நொக்குத்தாட்டியான அவர் மகத்தானவர்கள் அப்படின்னு ஒரு சந்தோஷம் ஏற்படும். சாவலின் பாஷாவை பற்றி அவங்களுடைய கராமத்தை பற்றி அவங்க நிகழ்ச்சி அற்புதத்தை பற்றி சொல்லும் பொழுது உங்களுக்கு சந்தோஷம் வந்துச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு மகப்பத் இருக்குல்ல இல்லையா? உங்க அத்தாவை பத்தி நான் பெருமையா பேசுனா ஒரு வருடம் வராது, வராது. அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியாது. உங்க அத்தாவுடைய காலத்துல நடந்தது. அந்த நண்பர் சொல்றாரு, அத்தா அப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவர் பிறக்கிறது முன்னாடி அந்த சம்பவமாக கூட இருக்கலாம். அப்ப நம்ம என்ன நினைக்க மாட்டோம், கேட்க மாட்டாங்க, கொடுத்துருது அப்படின்னு நினைக்க மாட்டோம். அவர் உண்மையிலே அடிச்சு விட்டா கூட அண்ணன் அவரோட மகத்தான் வருது. நீங்க அத்தா அவங்க சிறப்பானதான் நடந்து போய் தவிர அது என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்கணும். அவங்க அப்படி கேட்கறேன்னு அர்த்தம் அவங்க அத்தா மேலேயே ஒரு தெரியுதுன்னு நடந்துமா. அவர் அவ்வளவு வைக்கணும்னு ஆனா தெரியலையே, அவர் அவ்வளவு சிறப்பு இல்லையே எனக்கு தெரியலையே, அது சாதாரண இருக்கிறாய், ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாய். எனவே நபிமானுடைய மஹப்பத் இருக்குது, ரசூலுடைய மஹப்பத் இருக்குது, வலிமானுடைய மஹப்பத் இருக்குது என்பதற்கான அடையாளங்கள் என்னன்னா அவங்களை பற்றி, அவங்க சிறப்புகளை பற்றி, அவங்களுடைய வேண்மைகளை பற்றி நாம சொல்லும் பொழுது நமக்கு என்ன ஏற்படணும்? சந்தோஷம் ஏற்படும். இந்த சந்தோஷம் ஏற்பட்டால் நமக்கு இறை நேசம் இருக்கிறது, வழிமாறுடைய மஹப்பத் இருக்கிறது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக, அல்லாஹ்ட்ட கேட்கணும், நமக்கு மஹப்பத் இல்லையா உங்களுக்கு, அது இருக்க வேண்டிய அளவுக்கு உங்களுக்கு மஹப்பத் இல்லையா அப்படின்னா என்ன செய்யணும்? அல்லாஹ்ட்ட கேட்கணும். எதை அல்லாஹ்ட்ட கேட்போம்? எதை அல்லாஹ்ட்ட கேட்போம்? இன்னும் சொல்லுங்க, எதை அல்லாஹ்ட்ட கேட்போம்? கேட்கறது அப்புறம் நீங்க அதிகமா கேட்கறது என்ன? சொல்றதே கேட்டுருக்கீங்க. இமாம் சொல்றதை கேட்டு ஆமீன் சொல்றீங்க, அதுதான் விஷயம். இமாம் கருத்து பாதுகாப்பாங்க ஆமீன். சொந்த பெற்றா நீங்க கேட்கறதோட இன்னைக்காவது யாருலா நரகத்தை விட்டு பாதுகாப்பான்னு கேட்டுருக்கீங்க. நீங்க கேட்கலாம், எதாவது கேட்கறது இல்லை.
சொந்த பெற்றா நீ கேட்கிற துவாவை எதை நீங்க சாதாரண கேட்கிறீங்க? இயல்பா சொல்லுங்க. உங்களை மார்க்கோ பெய்வார்க்கோ போடுறேன்னு உண்மையாவது நமக்கு இது தேவையானதான் நம்ம அதிகம் கேட்கிறோம். பெருசனான துவாக்கள்ல நமக்கு துன்யாவில எது அதிகமா தேவையோ அதான் கேட்கிறோம். எது இல்லையோ அது அதிகமா கொடு. மனத்தை அதிகமா கேட்போம். மனத்தை கேட்காத யாருந்தாங்களா? விஸ்தீர்ணமாக்கும் கேட்டா எல்லாரும் ஆரம்பிக்கிறோம்ல. சட்டம் கூடுதல துவாங்க யாருதான் இந்த விஸ்தீர்ணமாக்கும் கேட்டு பாருங்க. ஏதோ ஒரு வழி வச்சிருக்கிறோம். அவங்க விசிட்ட நம்ம கேட்கிறோம். யாராவது துவா கேட்டா ஆமின்னு சொல்றோம். ஒரு துவா இப்படி இருக்குது, அதிகம் வந்துருக்குது. அல்லாஹும் அஹீனி மிஸ்கீனாவா அமித்னி மிஸ்கீனா. யாருந்தா என்னை மிஸ்கீனாக வாழச்சை, என்னை மிஸ்கீனாக மரணிக்கச்சை. வஹ்ஜுர்னி நீ துன்பத்தில் மசாக்கி மிஸ்கினுடைய கூட்டத்துல என்னை எழுப்புவாயான்னு துவா இருக்குது. அந்த துவா ஒரு முறை யாருமே ஆமின்னு சொல்றது இல்லை. மிஸ்கீன ஒரு துவா கபூலாயிட்டா எல்லா துவாவும் கபூலாகணும்னு நினைக்கிற நாமும் இந்த துவா கபூலாக கூடாதுன்னு நினைக்கிறோம். மிஸ்கின் ஆகிட்டே இருக்குது. அப்ப அந்த துவாக்கு அந்த அர்த்தம் இல்லை. மிஸ்கின்னா ஏழை, பணமே இல்லாத ஏழைன்ற அர்த்தம் இல்லை. ஒரு மிஸ்கினை போல வாழச்சை அப்படின்னா பணக்காரர்களுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய அந்த கௌரவம் இல்லையா, அந்த ஆணவம், அந்த பெருமை, அந்த கிபுர்லாம் இல்லாம ஒரு சாதாரணமான மனிதனாக முஸ்லிமாக என்னை வாழச்சை, பழிவுள்ள முஸ்லிமாக வாழச்சை அப்படின்றது அர்த்தமே தவிர அந்த துவா கேட்ட உடனே ஆமின் சொல்லணும்னு சொன்னா நம்ம இங்க மனசை தான் அந்த போயிடுவோம் அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டிய தேவை அந்த பாதுகாப்பு இல்லையா. அவங்க ரிசுக்கை கேட்ட உடனே நம்ம சத்தமா ஆமின் சொல்றோமா இல்லையா? ஏன் ஆமின் சொல்றது வேணும், இருந்தாலும் கூட வேணும். செல்வத்தை கூட, விசாலமான செல்வத்தை கூட ஆமின்னு சொல்றோம். ஏன்? அது நமக்கு தேவை. எது நமக்கு தேவையோ துணியாவது எது நமக்கு தேவை. வீட்டு ஆயிரம் அப்படின்னு ஏன் கேட்கறோம்னா மௌத்தாளுக்கு யாருன்னு ஆசைப்படுறது? மௌத்தாளுக்கு யாரும் ஆசைப்படுறது. அப்ப நீண்ட ஆயிரம் கொடு, விஷயத்தை கொடு, எதிர நாம துவா செய்யறோம். எப்படி துவா எதுக்கு எதை நம்ம துவா செய்யறோம்? எதை நம்ம துவா செய்யறோம்? எது இந்த உலகத்துல நமக்கு அதிகமா தேவையோ, எவ்வளவு இருந்தாலும் இன்னும் நமக்கு தேவையோ அதைத்தான் நம்ம என்ன செய்யறோம்? அல்லாஹ் இடத்துல துவா செய்கிறோம் இல்லையா? அப்படின்னா ஒரு துவா, எத்தனை துவாக்களை கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு துவா என்னன்னா, நமக்கு எது தேவை அதுதான் கேட்போம், அதுதானே கேட்கணும். உன்னிடத்துல உனது மகப்பத்தை கேட்கிறேன். அல்லாவுடைய மகப்பத் நமக்கு வேணும். நம்மகிட்ட இல்லை, இருக்க வேண்டிய அளவுக்கு அல்லாவுடைய மகப்பத்து இல்லை. அடுத்து என்ன சொல்றாங்க? யார் உன்னை நேசிப்பார்களோ அவர்களுடைய மகப்பத்தையும் கேட்கிறேன். இறை நேசர்களுடைய மகப்பத்தையும் கேட்கிறேன். உங்களோட மகப்பத்துக்கு நினைக்கிறீங்க அவ்வளவு மகப்பத்து இல்லையே, அவ்வளவு மகப்பத்து இல்லைன்னா இல்லாம தான் இருக்கும். ஆனா எப்படி உங்களுக்கு பணம் இல்லாம இருந்து பணத்தை கேட்கறீங்களா? ரிசுக்கு அதிகமா தேவைப்படுதுன்னு ரிசுக்கு கேட்கறீங்களா இல்லையா? அது மாதிரி மகப்பத்து நமக்கு கம்மியா இருக்குது, அது இல்லாம இருக்குதுன்னா அதையும் நம்ம என்ன செய்யணும்? அதாட்ட கேட்கணும். எதையுமே எல்லாரும் கேட்டாதான் கிடைக்கும். கேட்டாதான் அழுத பிள்ளைதான் பால் குடிக்கும். இல்லைன்னா எனக்கு அதான் ஏன் குழந்தைக்கு அழுகை வச்சிருக்காங்க. அழுகை அப்படிங்கிறது எனக்கு பசிக்கிறது என்பதை தூங்குகிறது என்று தாய் விலகி கொள்கிறார், உடனே பால் கொடுக்கிறார் இல்லையா? அதே மாதிரி அழுத பிள்ளைதான் பால் குடிக்கும். அதே போல நம்ம அல்லாஹ்விடத்தை கேட்க வேண்டிய விஷயங்கள்ல எது? மஹப்பத்தை கேட்கிறது. யாரெல்லாம் ஒரு மஹப்பத்தை கொடு, ஒன்றை யாரெல்லாம் நேசிப்பார்களோ அவர்களுடைய மஹப்பத்தையும் கொடு. அதுக்கு பிறகுதான் ஒன்பால் என்னை நெருக்கி வைக்கக்கூடிய, உனது நெருக்கத்தை பெற்றுத் தரக்கூடிய வகுப்பு அமலின் உனது மஹப்பத்தின் பக்கம் என்னை நெருக்கி வைக்கக்கூடிய அமலையும் அதனுடைய மஹப்பத்தையும் எனக்கு நீ கொடு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த துஆவை அவங்க இருக்கிறார் கற்று தராங்க. அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நாம அந்த துஆவை கேட்கணும். ஏன் அல்லாஹ்வுடைய மஹப்பத் நமக்கு வேணும்? ஏன் அல்லாஹ் ரசூலுடைய மஹப்பத் வேணும்? ஏன் இறைநேசருடைய மஹப்பத் வேணும்? அப்படின்னா அந்த மஹப்பத்தோடு வாழ்ந்தால் நம்முடைய ஈமானோடு நம்முடைய முடிவு நல்ல முடியும். இறைநேசருடைய மஹப்பத்து எனக்கும் உங்களுக்கும் இருந்தால், வழிமாதருடைய மஹப்பத்து எனக்கும் உங்களுக்கும் இருந்தால் நம்முடைய முடிவு நல்ல முடிவாக அமையும். ஈமானோடு நம்முடைய முடிவு நல்ல முடிவாக அமையும். இல்லை என்றால் அல்லா பாதுகாக்க.
எனவே நல்ல முடிவு ஏற்பட வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் ரசூலுடைய மஹப்பத் நமக்கு வேண்டும், வழிபாடுடைய மஹப்பத்து வேண்டும். அதை அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்டு பெற வேண்டும். அதையெல்லாம் கேட்டு பெற்றால் நாம் என்ன செய்ய முடியும்? முஸ்லிமாக மரணிக்க முடியும். முஸ்லிமாக மரணிப்பது என்பது எப்படி, எது தேவையோ அதுல கேட்கறோம்ல, எது முக்கியமோ அது கேட்கறோமா இல்லையா? யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கறாங்க, குர்ஆன்ல வருது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ஜல்லல்லாஹு அவங்களுக்கு அழகையும் கொடுத்திருந்தார், அறிவையும் கொடுத்திருந்தார், ஆட்சியையும் கொடுத்திருந்தார், உலகத்தினுடைய எல்லா இன்பங்களையும் சுகத்தையும் அல்லாஹ் கொடுத்திருந்தார். கடைசியாக துஆ செய்ய ரப்பிகத ஆசீதனின் மூர்த்தி யாரெல்லாம் எனக்கு அரசாங்கத்தை கொடுத்தார், கடவுளுடைய விளக்கத்தை கொடுத்தார், அதிகாரத்தை கொடுத்தார், எண்ணத்தையும் கொடுத்தார். அவங்களுக்கு கடைசியாக கேட்கிறாங்க முஸ்லிமன் ரப்பே என்ன முஸ்லிமாக மௌத்தாக்கு. நான் நபியாக இருந்தாலும் கூட ஒரு நபி கேட்கிறாங்க, நான் முஸ்லிமாக மௌத்தாக வேண்டும், அது எனக்கு அந்த நசீபை நீ கொடுக்க வேண்டும். எனவே நம்ம முடிவு நல்ல முடிவாக ஆக வேண்டும் என்று நம்ம கவலைப்பட்டு அல்லாஹ்விடம் எழுந்தேன். தினம் கேட்கணும், எல்லாம் கடனாளியாக என்ன மௌத்தாக்கிறாருன்னு கேட்கணும், கடனோடு என்ன மௌத்தாக்கிறாருன்னு கேட்கணும், அழகான விதத்தை விசாலமாக்கி கொடு என்று கேட்கணும், ஆரோக்கியமான வாழ்வை எனக்கு கொடு, நோயற்ற வாழ்வையும் குறையற்ற செல்வத்தையும் கொடு. அதனுடைய அகமியம், அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு புரிகிறது. எல்லாம் கேட்கிறோம், எல்லாமே கேட்கிறோம். ஆனா அதே போல எதையும் கேட்கணும், முஸ்லிமாக என்னை பறக்க செய்தார், ரப்பே என்னை முஸ்லிமாக மரணிக்க செய்வார். யார் கேட்கிறாங்க? நபி கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நபி முஸ்லிமாக தான் மரணிப்பாங்க, சத்தியம் இருக்கிறாங்க, அவங்களுடைய முடிவு நல்ல முடிவாக தானே அமையும். ஆனாலும் கூட கேட்கிறாங்கன்னா நபி கேட்கக்கூடிய அந்த துவாவை நீயும் கேட்க வேண்டும் என்று குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகிறார். முஸ்லிமன் முஸ்லிமாக வஃபாத்தாக்கு வாழ்க்கை நீதி சுவாமி வழிமார்களோடு நல்லவர்களோடு என்று சேர்த்து வை அப்படின்னு சொல்றாரு. முஸ்லிமாக மௌத்தாயினா மட்டும் பத்தாது, யாரோடு சேர்த்து வைக்கணும், இறை நேசர்களோடு என்ன சேர்த்து வை அப்படின்னு துவா செய்யறாங்க. எனவேதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத்தானது எங்க? மிஸ்ர்ல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் எப்போது வந்துச்சு அவங்களுக்கு? அவங்க மிஸ்ர்ல ஆட்சியில் இருக்கும் பொழுது வஃபாத் வருது. அப்ப அவங்க எங்க அடக்கம் பண்ணாங்க? மிஸ்ர்ல தான் அடக்கம் பண்ணாங்க, ஈஜிப்ட்ல தான் அடக்கம் பண்ணாங்க. என்னதான் பண்ணணும்னா நபிமார்கள் எல்லாம் எங்கே வஃபாத் ஆகிறாங்க அவங்க தினத்தை வேலைன்னு செய்யக்கூடாது, தூக்கி போகக்கூடாது. அதனால அங்கதான் என்ன செய்யணும், அடக்கம் செய்யணும்னா கட்டப்படி அடக்கம் பண்ணிடுவாங்க. ஆனா அவங்க வசியத்து பண்ணாங்க. என்ன வசியத்து பண்ணாங்கன்னா, தங்களுடைய சொந்தக்காரங்க சகோதரத்துல தங்களுடைய குடும்பத்தாரிடத்துல வசியத்து பண்ணாங்க, நீங்க ஒரு நாள் இந்த மிஸ்ர விட்டு நீங்க எல்லாம் வெளியேறுவீங்க, மிஸ்ர விட்டோம் நீங்க வெளியேறுவீங்க, நீங்க தான் இருக்கும்போது நாங்க இருக்கிற பிரச்சனை இல்லை, எந்த மிஸ்ர விட்டு நீங்க போயிட்டீங்கன்னு வைங்க, அவங்க என்னை தூக்கி போகணும்னா என்னுடைய உடலையும் நீங்க தூக்கிட்டு தான் நீங்க போகணும், தனியா என்னை விட்டுக்கூடாது அப்படின்னா. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அல்லாஹ் நபி இல்லையா, அவர் காலம் வரும், அந்த காலத்துல நீங்கள் எல்லோரும் மிஸ்ரை விட்டு ஈஜிப்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு காலம் வரும். அப்படி அந்த காலம் வருகிற பொழுது என்னை தனியா இங்க விட்டுட்டு போயிடாதீங்கிறாங்க. ஏன்னா இது நூற்று விவசாய காலத்துக்கு போறது அந்த பனு இஸ்ரவேலர்கள் கையிலிருந்து ஆட்சி பிடிக்கப்பட்டு விட்டது. அவங்க பண்ண சேட்டைனாங்க. பிடிக்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் பனு இஸ்ரவேலர்கள் யூதர்கள் கொத்தடிமைகளாக ஆக்கப்பட்டாங்க. பிறவுடைய கண்ட்ரோல்ல அவங்களுக்கு அடிமையாக இருந்தாங்க. அப்ப அதான் அவங்களை மீட்பதற்காக மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அனுப்பலாம். வீட்டுல வந்தா ரொம்ப தெரியும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அந்த யூதர்களுக்கு விடுதலை கிடைத்தது, பனு இஸ்ரவேலர்களுக்கு விடுதலை கிடைத்தது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எங்க அடக்கம் பண்ணாங்கன்னா நைல் நதியில அடக்கம் பண்ணாங்க. நைல் நதியை அடக்கம் பண்ணாங்கன்னா அவங்க உடலில் நைல் நதி பட்டு ஓடுகிற பொழுது அந்த நைல் நதி எங்கெல்லாம் செல்கிறதோ அங்கெல்லாம் செழிப்பு ஏற்படட்டும் என்பதற்காக. ஆனா எந்த ஜாதியில எந்த பக்கத்துல அடக்கம் பண்ணாங்க அந்த பக்கமோடு செழிப்பா இருக்கும் அந்த நிலைமை. அவங்க பார்த்தா எங்களுக்கு வறட்சியா இருக்குது, அவங்க கொஞ்ச நாள் மாற்றி அந்த பக்கம் அடக்கம் பண்ணாங்க. கிறிஸ்த பக்கம் வளர்ந்து காட்டு போகுது, வழக்கத்தில் ரெகுலருடைய வழக்கத்தில் ஒப்பாதாரத்திற்கு தொடர்கிறது. அப்புறம் கடைசியில முடிவு பண்ணாங்க, எங்களை இந்த பக்கத்துல புகார் பண்றான், அவங்க நடுவுல அடக்கம் பண்ணிட்டாங்க நைல் நதி. அது பற்றி எல்லா இடத்துக்கும் போகல. அப்ப அந்த நாடு செழிப்பாக இருந்ததுக்கான காரணம் அவங்க அந்த நதி நைல் நதி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கபரின் மீது அது சென்ற காரணத்தினால் அதனுடைய வழக்கத்தில் அந்த மிஸ்ர் முழுவதும் இருக்கு. அப்படிப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன வசீது பண்றாங்க, நீங்க மிஸ்ரை விட்டு போகும் பொழுது
என்னையும் இழுத்திட்டு போங்க, நினைச்சிட்டு போங்க, தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இது மிஸ்ர விட்டு வெளியே போகக்கூடிய கட்டம் வருது. அல்லாஹ் சொன்னா நைட்டோட நைட்டா புறத்து போயிருந்தேன்னு சொன்னான். பிறவனுடைய படையை விரட்டி கொண்டு வருகிறது. அவன் விரட்டிட்டு வரலாம், பிடிச்சிருவான். பிடிக்கிறதுக்கு முன்னாடி எங்க போகணும்? நம்ம மிஸ்ர விட்டு வெளியே போயிருக்கோம். ஆனா மிஸ்ல வெளியே போட்டு அவங்க ஒரு ரூட் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாங்க. அதாவது தர வழியாக போகிறதுக்குள்ள ரூட் வச்சிருந்தாங்க. ஆனா ஏதோ ஒரு வகையில ரூட் மாறி அது எங்க போய் சேர்ந்துருச்சு? நைல் நதி அந்த தென்கடல் பக்கம் போய் சேர்ந்துருச்சு. முதல்ல வழி தெரியாம போச்சு. மூதாண்டு போயிடுறாங்க, எந்த பக்கம் போகணும்னு தெரியாம வழி தெரியாம பெரிய சோதனையாச்சு. பின்னாடி அவன் சொல்லிட்டு வரான், நமக்கு இந்த வழி தெரியலையே, என்ன பண்றது அப்படின்னு குழப்பி இருக்கிற அந்த நேரத்துல மசோதா பண்றாங்க. அப்பா உள்ளவங்க சொன்னாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு துவா நம்ம விட்டுட்டு போறோம், அவங்க ரத்தியத்தை விட்டுட்டு போறோம். நீங்க போகும்போது அவங்களுடைய கபரை அவங்களுடைய உபாரக்கான உடம்பை எடுத்துட்டு போகணும்னு சொல்லி ரத்தியத்தை கிடைக்கிறாங்க. அதை எடுக்கிற வரைக்கும் நமக்கு எடுத்து முடியாது, போக முடியாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கபரை எடுத்துருக்குது. இந்த வரலாறு வரையெல்லாம் சொல்றதுக்கு வரல. அப்ப அந்த கபரை கண்டுபிடிக்கணும் யாருக்கு தெரியும்? நூற்றாண்டு காலம் வந்து அதுக்கு பிறகு நூற்றாண்டுகளுக்கு பிறகு வந்த காலம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எந்த இடத்துல அடக்கம் பண்ணது கபூர் யாருக்குமே தெரியாது. அவங்க சொன்னாங்க, ஒரே ஒரு கிழவி இருக்கிறாங்க, அந்த கிழவி மூத்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல உள்ள கிழவி, அந்த கிழவிக்கு அந்த கபூர் எங்க இருக்குன்னு தெரியும். அவர்கிட்ட போய் கேளுன்னு நல்லா சொன்னான். உடனே மூசா நபி அந்த கிழவி எடுத்த மூதாட்டி எடுத்து கேட்டாங்கப்பா, அம்மா மூசா நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கபூர் எங்க இருக்குது அப்படின்னு. அவ அல்லாத கிழவி, உசாரான கிழவி. அவ சொன்னா, நான் காட்டுவேன், எனக்கு எந்த தருவீங்க பேரம் பேசலாம். இது மூணாவது என்ன போகும் பேரம் பேசுற நேரமா பின்னாடி பிறகு தொலைஞ்சிட்டு வரலாம், சீக்கிரமா நம்ம கடந்து போகணும். இந்த நேரத்துல நீ வந்து பேரம் பேசுறியே அப்படின்னு சொல்ல முடியாது. அல்லா சொன்னா அவனுக்கு தான் தெரியும். சத்தம் போட்டு பிரயோஜனம் இல்லை, கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை, கேட்கறத கொடுங்க, இல்லைன்னா வழி தெரியாது அப்படின்னு சொன்னா சரி கேளு, என்ன வேணும்னு கேட்ட உடனே அவன் சரியான கேளு. அவன் என்ன கேட்ட தெரியுமா? கருவுத முறாப்பக்கத்தை பேசினா சொர்க்கத்தை தான் கேட்கல, சொர்க்கத்தை உங்களோடு நான் இருக்கணும். உசாரான புத்திசாலியான வழி தெரிஞ்சது. அந்த கபரை தூக்கிட்டு தான் போனாங்க அப்படின்னு வரலாற்று நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா தூக்கிட்டு போனாங்க என்பதை பார்த்தோம். ஏன் அப்படி தூக்கிட்டு போனாங்கன்னா வயிற்று பக்கத்துக்கு தான் போறாங்க அவங்க. அவங்க என்ன வந்து அங்கு அடக்கம் நல்லோர்கள் அடக்கமா இருக்கிற அந்த இடத்துல எங்களுக்கு கபரை அனுபவிக்கிறீங்க. தவப்பணி முஸ்லிமன் வாழ்க்கை நீதி சுவாகி, முஸ்லிமாக என்னை வர்ணிக்க செய், என்னை சாகிங்களோடு நல்லவர்களோடு நாதாக்களோடு என்னை சேர்த்து வை. அவன் மௌத்துக்கு முன்னாடியும் நாம் நல்லவர்களோடு இருக்க வேண்டும், நல்லவர்களை நேசிக்க வேண்டும். மௌத்துக்கு பிறகும் நாம் நல்லவர்களோடு சேர வேண்டும். அப்பதான் நம்முடைய முடிவு நல்ல முடிவாக அமைந்தது. தொடர்ந்து நல்ல நிலையில் நாம் இருப்போம் வாழ்வோம் என்பதற்கான ஒரு அடையாளமாக அதை பற்றி சொல்லித் தரப்படுகிறது. எனவே வாழும் காலத்திலே வழிபாடுகளோடு வாழ வேண்டும், நல்லடியார்களோடு வாழ வேண்டும், இறையடியார்களோடு வாழ வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும். மௌத்தாகும் பொழுது அடக்கம் செய்யப்படுற இடத்துல சாரிகின்ற நண்பர்கள் சொன்னாங்க, அத்தியும் மௌத்தாகும் மத்த கௌரின் சாட்சி, அவர்களுடைய மௌத்தாக்களை மன்னித்தவர்களை சாலையான நல்லடியார்கள் வழிமாறுகளுடைய கபர்களுக்கு மத்தியில் அடக்கம் பண்ணுங்க. ஏன்னா அங்க வரக்கூடிய அந்த காற்று எங்கேயும் வரும். நல்லவர்களுக்கு பெய்யக்கூடிய மழை எல்லோரும் இல்லையா? நாதாக்களுடைய கபர்களுக்கு அங்க அந்த சொத்திலிருந்து வாழவா ராய்க்கு வரணும், அந்த ராய்க்கு வருமா இல்லையா? அப்ப அதனால அந்த வாசனை அந்த வாழை உங்களுக்கும் வரணுமானா நல்லடியார்களோடு உயிரோடு வாழ்கிறவர்களும் நல்லடியார்களோடு இருக்க வேண்டும். மூத்தா போன பிறகு கூட நல்லடியார்களோடு அவங்க பக்கத்தில் நீங்க அடக்கம் வாங்கன்னு சொன்னாங்க. ஆக நல்லவர்களை நேசிப்பது, வழிபாடுகளை நேசிப்பது, அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிப்பது, அது ஈமானோடு மரணிப்பதற்கான அடையாளம். ஈமானோடு நமக்கு மரணம் வரும் என்பதற்கான ஒரு ஆதாரம். ஏன்னா யாரையும் நேசிக்கிறாயோ அவர்களோடு இருப்பாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வழிபாடுகளை நேசித்தார், ரசூலை நேசித்தார், நாம் அவங்களோட இருப்போம். அவங்களோட நம்ம சொந்தத்துல இருப்போம் அப்படின்னா நம்ம ஈமானோடு மரணிக்கணும். ஈமானோடு மரணிப்பதற்குண்டான வழி நிறைய இருக்கிறது. அதுல ஒரு வழி என்னங்க? நாதாக்களை நேசிப்பது, வழிபாடுகளை நேசிப்பது. நமக்கு அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை தருவானா? நல்லவர்களோடு வாழ்த்து நல்லவர்களோடு மரணிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் வழங்கி எழுதிடுவானா? ஒவ்வொரு காலத்திலையும் ஓசனாயத்தினுடைய ஓசையை ஓதுறோம்.
பாஷா நாயகனுடைய பேரை பாத்தியா ஓதுறோம். அப்ப அவங்களுக்கு மகப்பத்தை நம்ம என்ன செய்யறோம், தொடர்ந்து நாம் கொண்டு அதை கொண்டு வந்துகிட்டே இருக்கிறோம். நம்முடைய சந்ததிக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை கடத்த வேண்டும். எனவே நடக்கக்கூடிய நல்ல காரியங்கள் தொடர்ந்து நடக்க வேண்டும். அதற்கு நாம் அவர்களை அதை பக்குவப்படுத்த வேண்டும், பழக்க வேண்டும். ரப்பல் ஆலமீன் நல்ல தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. நமக்கு எல்லா வகையான தௌஃபீக்கையும் தந்தருள் புரிவானாக. நல்லவர்களோடு வாழ்ந்து நல்லவர்களோடு மரணித்து நல்ல ஈமானோடு மரணிக்கக்கூடிய சக்கராத்துடைய வேதனை இல்லாமல் மரணிக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. இருவருட நாயனே யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை நீ ஈமானோடு மரணிக்க செய்வாயா, சக்கராத்துடைய வேதனையை ஏற்றாக்குவாயா. இருவருட நாயனே யா அல்லாஹ், சக்கராத்துடைய வேதனையை ஏற்றாக்குவாயா. துனியாவிலே எங்களுடைய கவலைகளை எல்லாம் நீ போக்குவாயா. எங்கள் கடன்களை நிறைவேற்றி வைப்பாயா. எங்கள் இல்லங்களில் இருக்கிற நோயாளர்களுடைய நோயை நீ சிபாவாக்குவாயா. எங்களுடைய நோயையும் நீ சிபாவாக்க வைப்பாயா. நிரந்தரமான சுகத்தை தருவாயா, பரிபூர்ணமான சுகத்தை தருவாயா. நோயற்ற வாழ்வையும் குறையற்ற செல்வத்தையும் வெப்பே நீ தந்தருள் புரிவாயா. எங்களது எல்லா கடன்களையும் நிறைவேற்றி வைப்பாயா. எங்கள் இல்லங்களில் இருக்கிற குமர்களுக்கு பொருத்தமான இடைகளை ஜோடிகளை ஏற்படுத்தி தருவாயா. பெண் குமர்களுக்கு நல்ல சாலையான மாப்பிள்ளை அமைவதற்கு தோல்வி செய்வாயா. ஆண் குமர்களுக்கு சாலையான கண்பிடிக்காத மனைவி அமைவதற்கு தோல்வி செய்வாயா. எல்லா மக்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை தருவாயா. சாலையான குழந்தை பாக்கியத்தை தருவாயா. இருவருட நாயனே யா அல்லாஹ், நல்ல ஆட்சியை தருவாயா. இந்த மலேசியாவிலே யா அல்லாஹ், மலேசியாவுடைய கண்ணியத்தை காட்டக்கூடிய முஸ்லிம்களுடைய கை ஓங்க செய்வாயா. முஸ்லிம்களுடைய கரத்தை வலுப்படுத்துகிற அக்கறை உள்ள நல்ல ஆட்சியை இந்த மலேசியாவில் இஸ்லாமிய நாடுகளில் ரப்பேறி தருவாயா. இந்தியா பலத்தை போன்ற நாடுகளில் ரப்பே பாதுகாப்பான ஆட்சியை தருவாயா. நன்மை செய்யக்கூடிய ஆட்சியை தருவாயா. வெறியோடு செயல்படக்கூடிய ஆட்சியை தூக்கி எறிவாயா. எங்கள் மீது எதிர்ப்பையும் எங்கள் மீது வெறுப்பையும் கக்கி எங்களுக்கு எதிராக சரி செய்யக்கூடிய ஆட்சியை ரப்பே இந்தியாவிலிருந்து நீ தூக்கி எரித்து விடுவாயா. மாறிகள் போல் மன்னர்களுக்கெல்லாம் மன்னா மன்னாதி மன்னா தூக்கில் மூத்த வந்தா நீ நாடுகளுக்கு ஆட்சியை கொடுக்கிறாய். ஒரு தஞ்சள் மூட்டம் மின்வந்தா நீ நாடுகளுக்கு ஆட்சியை பறித்து விடுகிறாய். எனவே முஸ்லிம்களுக்கு எதிராக, நாட்டுக்கு எதிராக, நல்லதற்கு எதிராக செயல்படக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய அந்த சர்வாதிகாரத்திலிருந்து அந்த ஆட்சியை நீ பறித்து விடுவாயா. பறித்து வந்தா ஒரு துதிரில் வந்தா நாடுகளுக்கு இசத்தை, மதிப்பை, மரியாதையை கொடுக்கிறாய். ஒரு துதிரில் வந்தா நீ நாடியவர்களுக்கு இழிவை கொடுக்கின்றாய். இருவரும் நானே எங்களுக்கு இசத்தை தருவாயா. நல்லவர்களுக்கு இசத்தை தருவாயா, மதிப்பை தருவாயா. இருவரும் நாயனை முஸ்லிம்களுக்கு எதிராக சரி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு இழிவை தருவாயா. அவர்களை அந்த கட்டில் அந்த நாட்காலில் இருந்து அவர்களை தூக்கி எரிந்து விடுவாயா. கை ஏன்னா ஒருவரை கையிலே தான் கை இருக்கிறது, நன்மை இருக்கிறது. இன்னகாடா சொல்லி செய்யும் கதையில் நீ எல்லா வசதிகளிலும் குதிரத்து உள்ளவன், சக்தி உள்ளவன். பற்றே எங்களை கோப பார்வை கொண்டு பார்த்து விடாதே. நாங்கள் செய்யக்கூடிய தவறின் காரணமாக, பாவத்தின் காரணமாக எங்களை கலாச்சாரம் விடாதே. எங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய ஆஜத்துக்களை நிறைவேற்றி வைப்பாயாக. எங்களுக்கு மத்திய ஒற்றுமையை தருவாயாக. நல்ல நிர்வாகத்தை மகத்தாவிலும் நாட்டிலும் தருவாயாக. எங்களது எல்லா துவாக்களையும் நீ கபூல் செய்வாயாக. நிகழ்ச்சி செய்தினா முஹம்மத், வாரி செய்தினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.